காமம் குடிப்படைகிறார்கள். காம பேய் பிசாசு மாதிரி அடைகிறாங்க காமத்துல. சின்ன குழந்தைங்க விடுறதில்லை. திருவண்ணாமலையில் இந்த சம்பவம் நடைபெறும் எப்படி உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும்? பொன் பொருள், இந்த ஆசை, பொருளாசை, பதவி ஆசை, இதெல்லாம் பேயா அடைகிறான். அரசு வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்? இல்ல அரசு இப்போ என்ன சொல்ல, மக்களுடைய மனநிலைகள் தேசபக்தி இல்ல, நாட்டுப்பற்று இல்ல, மொழிப்பற்று இல்ல, இது நடந்துகிட்டே இருக்கு. திருவண்ணாமலையில் நடந்தக்கூடிய ஒரு பிரளயம், அது வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரம் 3/4 அடி தண்ணிக்கு போகுது. 3/4 விற்க போகுது. அடுத்த கட்டம் பெய்ஞ்சிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் காலியாகுது. சூழ்நிலையில் பிரளயம், நீர், தண்ணி, இல்ல பூகம்பம், நிலச்சரிவுகள், இந்த 3 நாள் அழியும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி பூமாதேவி அழுது கொண்டிருக்கிறது. மலையரசிகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். இது வணக்கம் வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இன்றைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா, கடந்த வாரத்தில் திருவண்ணாமலையில் நடந்த ஒரு பேரதிர்ச்சி, அதாவது நிலச்சரிவு ஏற்பட்டு 9 பேர் உயிரிழந்த ஒரு சோகத்தை இப்பிருந்து நம்ம யாரும் மீளல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே ஒருத்தர் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்ல, அதாவது சுனாமி வருவதற்கு முன்பாகவும் கொரோனா வருவதற்கு முன்பாகவும் உலகமே ஆடி போயிருன்னு சொல்லியிருந்தார். அப்படி முன்கூட்டியே எந்த ஒரு அழிவையும் கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு தமிழகத்திலேயே ஒரு மகத்தான ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, அவரை வந்து நம்ம ஒரு எப்படி அவரை வந்து நம்ம ஒரு மகானாத்தான் பார்க்கணும். அந்த மகான் எங்க இருக்கார் அப்படின்னா, உலகிலேயே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம் திருப்பூர்ல கோவில்வெளி அருகே தாராபுரம் சாலையில் இருக்கிறது மகாலட்சுமி கோவில். இந்த கோவிலுடைய நிறுவனர், அதாவது மகான் ஸ்ரீ ஆதிமூல சத்குரு வீரபோக வசந்தராயர் கல்கி மகான் மகாலட்சுமி சுவாமிகளிடத்தில் தான் இருக்கிறோம். எதற்காக அப்படின்னா, உங்களுடைய சார்பா சில கேள்விகளை முன்வைத்து நேர்காணலில் ஈடுபடுறதுக்காகத்தான் இப்ப இந்த ஸ்தலத்தில் நம்ம இருக்கிறோம். வணக்கம் சுவாமி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மகாலட்சுமி திருவிழாட எல்லாத்தினுடைய வாழ்த்துக்களோட சாமி நல்லா இருக்கேன். 30 ஆண்டுகளா இப்ப வரைக்கும் அதே இளமையாவே காட்சி கொடுக்குறீங்களே. அதுதான் வந்து இயற்கை தியானம், மெடிடேஷன், யோகாசனம், குண்டலின், இதுக்கு அப்பேற்பட்டவர் நான் இயற்கை. எனக்கு குரு கிடையாது, சுயம்பு. உணவு உண்பதில்லைம்பான் உண்ணுக்குவான், தூங்குவதில்லைம்பான் தூங்குவான். இது உலகத்தில் மறைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற முடியாது. நான் வாழ்வதில்லை. இயற்கையாக இருக்கேன். இயற்கையாக இருக்கு. ஒன்றும் இல்லை, 100 வருஷம் நீங்க வந்து பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பேன். இதுதான் இயற்கை. அது உங்களுக்கு தெரியும். தம்பிக்கு ரொம்ப அற்புதமான மனிதன், நிறையா சுறுசுறுப்பான தம்பி, ஆக்டிவா இருக்கீங்க, நல்லா பண்ணுங்க. ரொம்ப விளையாட்டு போன மாதிரி சிறப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. சந்தோஷம் பண்ணுங்க, நல்லபடியா இருக்கும். நன்றி சாமி. திருவண்ணாமலையில் இந்த சம்பவம் நடைபெறும் எப்படி உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும்? அதாவது இது மட்டும் இல்ல, திருவண்ணாமலை மட்டுமல்ல, அதாவது கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள், நடந்து கொண்டிருக்கிற பேரழிவுகள், பேரழிவுகள், அதெல்லாம் 32 ஆண்டுகளுக்குள்ள அறிவிச்சினார். அந்த அறிவிச்சுதான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இது போன வருஷம் உள்ளது, 2 வருஷம் உள்ளது, அப்பப்ப விஷயம் உத்தரவு வந்துட்டே இருக்கும். உதிச்சிடும். சாமி வந்துச்சு, அது வந்துச்சு, அதை அடிச்சு தான் சொல்லல, இயற்கையாக உதிச்சிடும். டக்குன்னு நீங்க கேட்கும் போது உதிச்சிடும். இங்க வந்து 32 நாள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் நாளைக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லா மீடியாவுக்கும் தெரியும். அதனால திருவண்ணாமலை மட்டுமல்ல, உலகத்துல வந்து அயல் நாடுகள், அதர் ஸ்டேட்டு, தமிழ்நாடு, உலகம் பூரா என்னென்ன பேரழிவு நடக்குதோ அதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். நடந்துகிட்டே இருக்கு. திருவண்ணாமலையில் நடந்தக்கூடிய ஒரு பிரளயம், அது வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரம் 3/4 அடி தண்ணிக்கு போகுது. 3/4 விற்க போகுது. அடுத்த கட்டம் பெய்ஞ்சிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் காலியாகுது. சூழ்நிலையில் பிரளயம், நீர், தண்ணி, இல்ல பூகம்பம், நிலச்சரிவுகள், இந்த 3 நாள் அழியும். நீர், அதாவது நில அதிர்வுகள், இல்ல அப்படியே நிலச்சரிவுகள், இந்த 3 மொழிகள் நடக்கும் அப்படின்ட்டு வந்திருக்கு. இது கோயம்புத்தூர். சென்னை தான் முதல்ல சொன்ன விஷயம் தானே. கோயம்புத்தூர் அதாவது என்ன வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த குன்னூர் நிலச்சரிவு, அதே நான் பஸ் ஸ்டாண்ட்ல பெரிய மத நல்லெண்ணெய் கொடுத்து சொல்லிட்டு வந்தவன். கிட்டத்தட்ட நம்ம 20 வருஷத்துக்கு மேலாகி போச்சு. அந்த சரிவு ஏற்பட்டதுக்காக கோயம்புத்தூர் உத்தரவு நடந்துட்டு இருக்கு. அடுத்த கட்டம் மக்கள் தான் எச்சரிக்கையா இருக்கணும். சொல்லுங்க. இப்ப
இப்போ எப்படி சாமி இது வந்து என்ன காரணம்னு சொல்லுவாங்க? இப்போ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாமே தெரியுது, ஆ. அதுக்கான காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இது கலியுகம் அப்படின்னு சொல்லி இருக்கு. கலியுகத்துல மனிதனுடைய மனம் என்பது தடுமாற்றத்தில் இருக்கான். 5 விஷயத்தை கணக்கில் வச்சுக்கோங்க. பணத்தை தேடி அழிந்து கொண்டிருக்கின்றான். பணம் இல்லாத வாழ்க்கையில பணம் வேணும். அதே ஒரு கான்செப்டா வச்சுக்கிட்டு ஏமாற்று வேலைகள், பித்தலாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கோயில்கள் வந்து தெருவுக்கு ஒரு கோயில்கள் கட்டிட்டு இருக்காங்க, வீதிக்கு ஒரு கோயில்கள், தெருவுக்கு ஒரு கோயில்கள். இது தேவையில்லாத விஷயங்கள். கட்டி வைத்த கோயில்களவே நம்ம வந்து பராமரிப்பு பண்ணணும். அதுக்கே சரியான முறையில பராமரிப்புலாம் கிடக்குறாங்கன்னு கிடக்கு. அதையெல்லாம் பார்க்க விட்டு போட்டு தெரு தெருவா வீதி வீதியா கோயில் கட்டி என்ன பிரயோஜனம்? எங்க கூட்டக்கூடிய என்ன பிரயோஜனம்? எங்க வந்து அழிவு நடந்துட்டு இருக்கு. பண நோக்கத்தில் மக்கள் ஆசையினால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, காமம் பிடித்தலைகிறார்கள். காம பேய் பிசாசு மாதிரி அடைகிறாங்க காமத்துல. இல்ல குழந்தைங்களும் விடுறதில்லை, சின்ன குழந்தைய கூட விடுறதில்லை. காமத்தில் பிசாசா இருக்கான். மதுவில் கஞ்சா, தண்ணி, அதாவது இந்த மாதிரி புரோன் சுகர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போதை லகரி வஸ்துக்கள் அதிகரிச்சு போச்சு. மூணாச்சா. இரண்டாவது, இடம், பொன், பொருள், இந்த ஆசை, பொருள் ஆசை, பதவி ஆசை, இதெல்லாம் தேவையாளையலாம், எதையும் செய்ய தயாராக இருக்கான். இதனால வந்து பிரபஞ்சம் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, மனிதனுடைய அபிலாசைகள் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னு கேட்டால் பிரபஞ்சத்துடைய மாஸ் படிஞ்சு போச்சு. இந்த பூமிக்கு கீழே மனிதன் நெகட்டிவாக நடந்து 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 ஒரு 10,000 அடிக்கு கீழே, 10,000 அடிக்கு கீழே போயிருக்கும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி. பூமாதேவி அழுது கொண்டிருக்கிறது. மலையரசிகள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். இது இன்னைக்கு கல்கி வந்து ஆர்டர் போடாமல் இருக்காரு. நான் என்ன பண்ணேன், ஆர்டர் போடலான்னு பார்த்தாலும் கூட முடியறதில்லை. ஏன்னா கருணையாக இருக்குது, பாவமாக இருக்குது. தன் குழந்தை வேற இல்லை, என் குழந்தை வேற, எல்லா ஒரே குழந்தைகள் தான் ஒரே பார்வையை பார்க்கக்கூடிய ஒரே நோக்கம்னா பார்வை என்னுடைய பார்வைகள். இது அழிக்கணும், இவங்களாம் முடிச்சணுங்கிற எண்ணம் கிடையாது. நீர் உதிக்குது, அதான் சொல்லிடுறோம். சுனாமி 2003 அறிவிக்கிறேன் சென்னையில் வேற ஹோட்டலில். அப்போ மீடியா தான் இருந்தாங்க. 2004 லாஸ்ட்டுங்கிறேன், 2004 கடைசியில். அதாவது இந்தியாவின் அயல் தேசம் வடகிழக்கில் பூமி கிழக்குன்னு, பூமியில் தண்ணி வரும், தண்ணி வரும்போது உள்ள ஹீட்டு நல்லா கொந்தளிச்சு மேலே தளல் வந்து இழுத்துட்டு போயிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் 26ஆம் தேதி டிசம்பர் 2004 அடிக்குது. அன்று ஆரம்பித்த டிசம்பர் இன்றைய வரைக்கும் ஓயலை. இதே டிசம்பர் நீங்கள் வந்து கேட்குறீங்க. நான் சொன்ன டிசம்பர் மாதம் உலகத்தை யாருமே சொல்லாத விஷயங்கள் தான். அதனால் உலகத்தை சின்ன விஷயம் கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் யாராவது வந்து இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்பட்டு இருக்க சொன்னதுக்கு என்ன வழி, என்ன ரெபடியும் கவர்மெண்ட்டோ அல்லது அரசோ அரசியலோ இது மக்களோ யார் வந்து இது வரைக்கும் எதுவும் கேட்க நடக்கிறது மட்டும் தெரியும். சாமி சொன்ன நடந்துட்டு இருக்கு இதுதான் சொல்கிறாங்க. அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுடைய மனநிலைகள் தேசபக்தி இல்லை, நாட்டுப்பற்று இல்லை, மொழிப்பற்று இல்லை. இது ஆதிமொழி தமிழ் மொழி. உலகமான தமிழ் பரவ போகுது. 30 ஆண்டுகள் எழுதி போட்டிருப்பாரு. உலகமெல்லாம் தமிழ் சொல் உருவாக எழுதி போட்டிருக்கேன் 32 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதனால தமிழ் மொழி என்பது மிகப்பெரிய மொழி, இறைவனுடைய மொழி, இறைவனுக்கு சொந்த மொழி, இறைவன் படைத்த மொழி. என்னமோ 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி 50 வருஷம் வாழ்ந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தா வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. எல்லாம் பேசலாம்னு தெரிய மாட்டேங்குது வீடியோவில். அவன் உட்காந்துக்கிறேன் வீடியோ போட்டு என்ன பண்ணும், மக்களுக்கு என்ன விடிய பேசினாலும் மக்களுக்கு விடியலை காட்ட வேண்டும். விடிய வரை நீ பேசினாலும் மக்களுக்கு விடியலை நீ காட்ட வேண்டும். மக்கள் விடியல் காட்டாமல் நீ பேசிக்கிட்டு உண்மையை சொல்றவங்களை போட்டு மறைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த உலகம் என்ன உக்கரமாயி அதிகம் அழிவு தான் நோக்கி போயிட்டு இருக்கும், அழிவு தான் வந்துட்டு இருக்கும். இதை தடுக்கிறதுக்கு அரசு வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கணும். இல்லை அரசு இப்போ எனக்கு சொல்லாத விஷயம் யாருக்கு தெரியாமல் இருக்கு. மோடி கூட சொன்னாங்க. இப்போ மோடிக்கு என்ன 98 வாஜ்பாய்க்கு சொன்னேன். 2001 வந்து ஜெயலலிதா சொன்னேன். 2001 என்ன சொன்னேன், அதே காங்கிரஸுக்கு 2004 ஆட்சி பிடிக்கிறப்போ 2001 எழுதினேன் சோனியா காந்தி ஆட்சி வரும்னு. அப்புறம் 2013 டிசம்பர் லாஸ்ட்டில் சொன்னேன். அது ஜனவரி மாதம் வெளியிட்டாங்க. இதே பத்திரிக்கை என்ன பத்திரிக்கை விட்டுச்சு, பத்திரிக்கை விட்டு விட்டாங்க. என்ன விட்டாங்க, 1/1/2013 இந்த மாதிரி சோனியாவிடமிருந்து காங்கிரஸ் கட்சியிடமிருந்து மோடி எவ்வளோ சுதந்திரம் வாங்கி கொடுப்பாங்கன்னு. அதான் நடந்துச்சு. அவ்வளோதான். எத்தனை சீட்டு வருவாங்க அத்தனை சீட்டு சொன்னேன். இப்போ கூட கேட்டாங்க, எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, மோடிக்கு வருவா கூட்டணி ஆச்சுன்னு. என்னங்க சாமி 400 சீட்டு வருங்கிறாங்க, 300 அதான் தெரியாது. அவ்வளோதான், கூட்டணி தான்.
எக்ஸாக்ட் முடிச்சுக்கிட்டேன். இது ஒரே பாயிண்ட். அதான் சொல்ல முடியும். இதில் எனக்கு சொல்லாமல் இருக்க, தெரியாமல் இருக்க, எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சது நான் சொன்னதை பூரா எடுத்து அப்சர்வ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் போயிடுறா, நான் மேடையில் அப்படி பேசிட்டு வந்துடுவேன். கும்பாபிஷேகத்துக்கு போகிறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், அப்போ அறிவிப்பு வந்துடும். அறிவிப்பு சொல்லிட்டு வானமாடில் வந்துடுவேன். அந்த அறிவு நடந்துடும். இப்போ திருவண்ணாமலை பார்த்து சாமியாரெல்லாம் வந்திருந்தாங்க. என்னங்க சாமி திருவண்ணாமலை எழுதியிருக்கீங்க அப்படின்னு. அவன் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதாவது அந்த மலை கரெக்டாக எனக்கு என்ன மனசில் பட்டுச்சோ உத்தரவு சாமி சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மலை நிற்கிது, அந்த பெருவரில் வச்சு ஒரு உந்துது, மலை வெடிக்குது. பெருவிரல் நைட் படுத்திருக்க 3:30 மணிக்கு கரெக்டாக அந்த பெருவரில் வச்சு ஒரு அமுத்து சார்னு கீழே சரி. இப்போ அதிகமாக சார், இப்போ இன்னும் அதிகமாக போகுது. இப்போ எது பக்திக்கு கூட்டம் கூடுவது பெரிதல்ல, பக்தி வேணும். என்ன பக்தி இருக்குது? சுய பக்தியா? தேவாரம் பேசுறது, கோயிலில் போகிற லவர்ஸ் பார்க்க மாறி கிடக்குது. இந்த சாமியார் படங்கள்லாம் சாமியார் வெளியே சொல்லுறது வெக்கமாக இருக்குது. இந்த சாமியார் பண்ணுற வேலை எது? இந்த சாமியார் இருக்கானுங்கள்லாம் பூரா அவங்க வேஷம் போட்டுட்டு ஆட்டம் போட்டு தீரானுங்க. எது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். 4 நாளாக தேசப்பத்தி இருந்தால் நீங்கள் பேசுங்க, தேசப்பத்தி தான் உண்மையாக வெளிப்படுத்துங்க. எது 4 பேர் நல்லா இருக்கட்டும் மக்கள் இல்லையா? இப்போ அதாவது சாமி காப்பாற்றும், நல்ல முறையாக வாழ வேணும்னு சொல்லுங்கள். இத்தனை சாமிகள் இத்தனை பேர் போயிடுதுன்னு சொல்லுங்கள். ஆனால் இன்னைக்கு அழிவை எந்த சாமியை தடுத்து நிறுத்த முடியும்? ஆமாம், அதாவது சாமி எங்கே இருக்கு? சாமியை தேடி வந்து கும்பிட்டா சாமி காப்பாற்றும். எங்கே இருந்தால் உங்களுக்கு கும்பிட்டு நீ வேலை இப்போ ஐயத்தில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எல்லாம் சாமி கரைச்சோடி ஏமாற்றிட்டு இருந்தா சாமி கரைச்சோடி தப்ப சொல்லியாடலாம். சாமி கரைச்சோடி தண்ணி கஞ்சா தவறி கடிச்சு செஞ்சீங்கன்னா அப்போ சாமி நான் பார்த்துட்டே இருக்கோம். அதான் பார்த்துட்டே இருக்குது. சாமி ஒதுங்கி நிற்கிது, அவ்வளோதான். நேரம் வரும்போது சன்னாகதி அடையும் போது சாமி காப்பாற்றும். அந்த சாமி எங்கே இருக்காருன்னா திருப்பூர் இருக்கார், வருவார். திருப்பூர் இருக்கு சாமி, திருமகளோட இருக்கார். திருமகள் திருப்பூரில் திருமகளோடு ஆதிசேஷனோடு இருக்கார். அவர் தான் கல்கி. உலகம் பூரா கல்கி, நான் தான் கல்கி, நான் தான் கல்கி ஃப்ராடு பயலுங்க. இவங்களுக்கு செத்தாலும் திருந்த மாட்டுறாங்க. கோயில் எப்படி சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு ஒரு கோயில் எகேன்ஸ்ட். பவர் என்பது மூலம் என்பது ஒன்று தானே உலகத்துக்கு. இப்போ அழில கெட்ட சக்தி நினைக்கிறீங்களா நல்ல சக்தி? கெட்ட சக்தினால தான் இது. கெட்ட எண்ணங்கள், மனிதனுடைய விசப்தனமான எண்ணங்கள், பார்வைகள். கலியுகத்தை நல்லவன் போல இருப்பான், எவ்வளோ நல்லவனை கண்ட கண்டுபிடிக்க முடியாது. பசுத்தோல் போற்றிய புலிகள் மாதிரி இருப்பானுங்க. ஒவ்வொரு என்ன 4 வீடியோ பிடிச்சி வச்சுக்கிட்டு 4 டிவி வச்சுக்கிட்டு சொல்லி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கான். மீடியாக்கள் உலக மீடியாக்கள் நம்ம சொல்ல விஷயம் கிடையாது. உலகத்தில் சொல்ல விஷயங்களே கிடையாது. அமெரிக்காவுடைய பெண்டகத்திலிருந்து வீரப்பனுடைய ராஜ்குமாரை துரத்தி விட்டுருவான வீரப்பன். இதே கர்நாடகா ஸ்டேட்டில் இதே பெண்ட் 2001 கொடுக்குறேன், பெண்டகம் அடிக்க போகுது அப்படின்னு. நான் சொல்லக்கூடாது, பத்திரிக்கையிலும் இருக்குது, செய்தி இருக்குது, ரெக்கார்டோட தான் இருக்கேன். ஒன்று எடுத்து போட்டுருவேன், ரெக்கார்டை எடுத்து போட்டுருவேன். அந்த ஆதாரங்கள் தான் இன்னைக்கு நேர்காணல் பண்ணுச்சு. நீங்க சொன்னது அது நீங்களே கேட்டீங்க, நீங்களே உங்கள் டிவிலையும் கூட கேட்டீங்க. எப்போ கேட்டீங்க? 2000க்கு முன்னாடி எனக்கு கேட்குறீங்க. அதாவது 2020க்கு முன்னால், 2020க்கு முன்னால் தானே கேட்டீங்க. ஒரு கேட்டீங்கள 19 கேட்குறீங்க. என்ன சொல்கிறேன் நான்? உலகமே ஜம்பித்து போகும்னே, கோயில்கள் வீட்டு கூட்டப்படும்னே, கார்பரேட் கம்பெனியில் கார்பரேட் கம்பெனி மூடப்படும். நடந்த உண்மை அது. ஆமாம், உண்மையாலுமே நடந்தது. ஆமாம். எனக்கு சொல்லுங்க. அதன் அடிப்படையில சாமி, இப்போ இது இப்போ வீரபோக வசந்தராயர் மகாலட்சுமி சுவாமிகளுக்கு இந்த அழிவிலிருந்து தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை இருக்குதா? அதை சாமியால் செய்ய முடியுமா? அதாவது ஒரு தேர் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு தேர் நிற்கிது, பெரிய தேர் நிற்கிது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த தேருக்கு பூஜை போய் வெளியே இழுத்துட்டு போகணும். வெளியே இழுத்துட்டானே தேர் ஊர் சுற்றி வருது. அது மாதிரி எங்கே ஆதி மூலம் இருக்கிறதோ அதை விட்டு போட்டு நீ அற்ப சுகத்துக்காக, ஆசைக்காக நீ போலியில் இடத்துல போய் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சாமி எங்கே உங்களை காப்பாற்றும்? சொல்லுங்க. கூட்டம் கூட என்ன பிரயோஜனம்? ஆனால் சாமி காப்பாற்ற வந்திருக்கு. நல்லவர்களை மட்டுமல்ல, தீயவர்களை மட்டுமல்ல. இறைவன் படைப்பில் எல்லாமே, எல்லா உயிர்களும் எல்லாம் ஒன்று தான். அவர் படைத்தது தான். இது அவர் படைத்த படைப்பு தான். அவரே இப்போ உங்கள் அம்மா இருக்குது, நீங்கள் உங்கள் குழந்தைய வளர்த்துறீங்க, குழந்தை அப்பா அப்படிங்கிற தேடி வந்து அப்பா என்னப்பா அப்படி உபதேசம் கேட்டான்னு சொல்லுவீங்க. இதுதான் கண்டுக்காமல் எதாவது சொல்லி இழுத்துக்கிட்டு தான் நீங்கள் கொடுப்பீங்க. சித்தப்பா சுற்றுலா போனான்னு கொடுப்பீங்க. நீங்க சொல்றது இந்து மதத்துக்குமே மற்ற சாமி நம்பிக்கை கொண்டவங்களுக்கு ஓகே. சாமியே இல்லை, சாமிங்கிற கும்பிடாத ஒரு சில நிலைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி? அதாவது ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்கு தம்பி, நல்லா பண்ணுங்க, தெளிவா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திரம் லட்சம் பேர் இருக்கான்.
சாமி இல்லைன்னு சொல்லிட்டு சாமி மனசார கும்பிட்டு வேண்டிட்டு இருக்க தப்பிச்சுட்டு இருக்கவும் இருக்கான். நான் பார்த்துருக்கேன். வந்துருக்கான் சாமி திட்டுவான் அந்த மேடையில். சாமி நைட் படுக்கும்போது திட்டுவான். நைட்டு போய் படுத்துக்குவான். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, எனக்கு தெரியாது. நைட்டு படுத்துக்குவான். சாமி இந்த மாதிரி நான் திட்டேன், இருக்கோ இல்லையோ, கொள்கைக்காக திட்டேன், எது கொள்கைக்காக திட்டேன், இன்னொரு என்னுடைய பதவிக்காக திட்டேன், என்னை மன்னிச்சுட்டு சுவாமின்னு மனசார வருந்திடுறான். இவன் சாமியை போட்டு பெரிய பெரிய மாலைகளை போட்டுக்கிட்டு, தாடி 4 மாலை விட்டுக்கிட்டேன், எது ரெண்டாம் முடி விட்டுக்கிட்டு, 4 மாலை காவியை கட்டிக்கிட்டு, எது சாமி காப்பா. இப்போ கூட சொல்லியிருந்தேன், தென்மேற்கு பருவமழை அடிக்கும்னேன். கேரளாவில் அடிச்சு பிறந்து போட்டுருச்சு. நான் சொல்ல விஷயமே கிடையாது. உலக நாடுகளும் சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா, உலக நாடுகள் அனைத்தும் இப்போ பார், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசு கவர்மெண்ட் அதிகாரிகளாக இருக்கட்டும், திடீர்னு மரணம் ஏற்படும். நான் என்ன பண்ண முடியும்? திடீர்னு சாவாங்க. எப்படி சாவாங்க எனக்கு தெரியாது. அது வந்துச்சு உத்தரவு. அது அதாவது தர்மம், அதாவது தானம். தர்மம் என்பது, தானம் என்பது மனிதன்கிட்ட முழுமையாக இல்லை. தற்பெருமைக்காக நடக்குது எல்லாமே. எது தற்பெருமை புகழணும், அவ்வளோதான். அவன் அந்த தான தர்மம் பண்ணுறவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? அதில் கமிஷன், அது தூக்கி சாப்பிடக்குள்ள போயிடும். இதெல்லாம் நடக்குது, அவ்வளோதான். நடந்துட்டு கிடக்குது. அதனால் இன்னும் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும், கவர்மெண்ட்டில் இருக்கின்ற அரசு துறை இருக்கின்றவர்களுக்கும் சரி, அரசு நடத்துகிறவங்களும் சரி, எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா திடீர் மரணம் இருக்கிறோம். எதிர்பார்க்கவே முடியாது. எப்படி நடக்குது எனக்கும் தெரியாது. உத்தரவு வந்துருச்சு. உத்தரவு நான் நிறைய முக்கியமான அரசியல் விழாவையே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பெண குவியல் அதிகமாக போகுது. இதையை வந்து நான் 2005 சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இல்லை, வேறு ரெக்கார்டு வச்சு போடுங்க, வேணா போட்டுக்கங்க. 2005 இந்த உலகம் நாளில் 3 பாகம் அழிந்து 1 பாகம் மக்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அடாத மழை பெய்து கொண்டே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சிறப்பு மழை பெய்யும் சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தில் இந்த அரசுகள் எல்லாமே இருக்காது. சிகப்பு மலை பெய்யும், அக்னி மழை பெய்யும். அதெல்லாம் முதலே சொல்லி நிலச்சரிவு சொல்லியிருக்கேன், அக்னி மழை சொல்லியிருக்கேன். அங்கங்கே பெஞ்சிட்டு இருக்கு. அதிகரிக்கும், இனிமேல் அதிகரிக்கும். ஒரிஜினலாக உண்மையாக இறையருளை அவர்கள் அதாவது அடைய வேண்டும் என்று சொன்னார். தேசபக்தியும் தேச உணர்வும் நாற்று பெற்றும் சத்திய வழி நடக்கவும் வேண்டும் என்ற எண்ணங்கள் உடையவர்கள் வந்து கேட்கின்ற போது இன்னும் இந்த உலகத்துக்கு நிறைய வெளிப்படும். இன்னைக்கு வந்து நல்லது கிட்டதே தெரியல. சத்திய வழி இன்னைக்கு யாரு? அதான் சொல்றேன். அது எப்படி நீங்க அதனாலதான் அழியுது. அப்படி வரவங்க இருக்கலாம். 4 1 2 இருக்குதான் இருந்தாங்க தான். சத்தியம், உண்மை, நேர்மை, ஆசையோடு இரு, அளவா இரு. அதுக்கு நான் அத்தனைக்கு ஆசைப்படுன்னு சொல்ல முடியுமா? கலவத்துறை இது காத்து வரும்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு புத்தலாம் வந்து சித்தார்த்தனார் தானே அரசன். இது அன்னைக்கு சொன்னேன் நான். இது தான் சொன்னா புரியா தம்பி. இது எப்படி உங்களுக்கு போனச்சு? ஆமா உணர்த்தும். இல்லை உணர்த்துறது தான். ஸ்டெப்பு உணர்த்துறது தானப்பா. நான் எடுக்காத பர்த்தே கிடையாது. ஒரே சோல், ஒரே ஒரு மூலம். அது பிலீவர் பிறந்துக்கிட்டே இருக்கு. இனி என்னென்ன சாம்பலா என்ற கிராமத்தை தேடிட்டு இருக்கான். சாம்பலா என்ற கிராமத்தை அவனை உருவாக்கி வச்சிருக்கான் நார்த்தில். சாம்பலா என்ற கிராமம் எங்கே இருக்கு? விமோரிய கண்டம் என்பது கன்னியாகுமரி, இந்த மாதிரி தமிழ்நாடு, இதெல்லாம் தான். கேரளா, ஆந்திரா, இது கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, புரிஞ்சா? நார்த், இதெல்லாம் வந்து விமோரிய கண்டத்துக்கு உட்பட்டு தான். இது நார்த்து வராது, இந்த சவுத்து ஃபுல்லாக. இது வரைக்கும் விமோரிய கண்டம் தான். எங்கேயோ போய் முக்கடல் சங்கமிக்கும் தீபகற்பகத்தில் ஒரு கல்கி மகான் உருவாகி வருவார் அப்படின்னு எழுதிட்டு இருக்கலாம். கடலுக்குள்ள பிறந்தா வருவார் வெளியில. அந்த பகுதியில் இப்போ எங்கோ இடத்துல பிறப்பார். திண்டுக்கல் என்பது தமிழுக்கு மதுரை மாநிலம் பிறந்திருக்கேன். மதுரை மாவட்டம் அங்கதான் பிறந்திருக்கேன். அதாவது லிமோரிய கண்டம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அந்த லிமோரிய கண்டம் தண்ணிக்கு போமா சாம்பலான் நகரம் தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இன்னும் சாம்பலான் நகரத்தை அங்கே உருவாக்கி வச்சிருக்கான். எங்கே? நார்த்தில். அங்கே தான் உருவாகிறாரு. 49 வர்றாரு. நம்ம இப்போயே முத்தி கிடக்குது, முடிக்க போகிறானுங்க. இப்போ முடிய போகுது நிறையா. எங்கே போய் தெரியும்? இன்னைக்கு சாது சன்னியாசிகளுக்கு நீ தெரியலையே. சாது சன்னியாசின்ட்டு அங்கே சுற்றிட்டு சாது சன்னியாசி எதுக்கு பகவான் படைச்சிருக்காரு?
பகவான் வெளியில் வருவார் அப்படின்னு அகத்தியம் 10,000 ஆண்டுகள் 20 ஆண்டுகளில் வாழ்ந்த ஞானிகளும் மகான்களும் எழுதி வச்சிருக்காங்க. அதாவது தாராபுரத்தில் வருவார், அதாவது தெற்கே பிறப்பார், சவுத்து தென்கிழக்கில் பிறப்பார், தென்கிழக்கில் பிறந்து வடமேற்கு திசையில் இருப்பார்னார் சேர நாட்டில். ஒட்டுமொத்தமாக என்ன எழுதி வச்சிருக்காங்க, சில பேர் இருக்காங்க, இந்தியாவின் தென்மேற்கு திசையில் சுஸ்தி கொடியோடு வருவார் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க சில மகான்கள். எது சுஸ்தி கொடியோட வருவார் எழுதி வச்சிருக்காங்க. இந்தியாவின் தென்மேற்கு தான் சேர நாடு. என்ன நாடு? நல்லா புரிஞ்சுக்கோ. பாண்டிய நாடு என்பது பாதம், சேர நாடு என்பது தலை, சோழ நாடு என்பது இடுப்பு பகுதி. எது இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு. இனி வந்து நிறைய கேட்குறீங்க, உங்களால் எவ்வளோ டெலிகாஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது உண்மை தான். பூரா கல்கின்னு உலகத்தை பூரா ஏமாத்திட்டு இருக்காங்க எல்லாம் நாட்டில். பெரிய சங்கடமாக இருக்கு. சாமியார் பூரா ஒன்றும் இல்லை, உள்ள போட்டுட்டோன்னு 4 பேர் மதிச்சானா போதும். மனிதனுக்கு என்ன தெரியும்? குருடும் சேர்ந்து குருட்டாட்டம் ஆடினால் குழிக்குள்ள தான் விழுகணும். பொறாம போன மனுஷங்கிட்ட சிலையை வச்சு ஏமாத்துற மாதிரி ஒரு மூலம் வந்துருச்சு, அந்த மூலத்தை வந்து நம்ம காட்டி கொடுக்கூடாது. வெத்தனைக்கு மறைச்சிடும். நீ அங்கே போகுதாவதா தேவையில்லாத மக்களுக்கு, அறியாத மக்களை போட்டு குழப்பிட்டு இருக்கானுங்க. குழப்பட்டது இல்லை. இவனை என்ன ஆயிருப்போது? இந்த கல்வி பகவான் அவன் யாரு? அவன் உலகம் சீட்டிங் ஃபிலோஸ். அவன் எப்படி சொல்றீங்க? சீட்டிங். அவன் எப்படின்னா சொல்றீங்க சீட்டிங்கயா? நான் வர சொல்லுவேன். சீட்டிங்னா புரிஞ்சுக்க வேண்டியதான். என்ன பொருள்? ஏன்னா ஆன்மீகத்தை போர்வில், ஆன்மீகிற போர்வையில் தேவையில்லாம கஞ்சாவும் தண்ணியும் கொடுத்துட்டு கலக்கிறத விட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோனா கல்வி கேட்குறேன். அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு இருக்கு, நிறையா இருக்கு. உலகத்தில் சாமியார் விவரம் கொடுத்து 99% குற்றச்சாட்டு வைக்கிறேன். 99% குற்றச்சாட்டு வைக்கிறேன். ஃபேக் அப்படிங்கிறீங்க? ஆமாம்மா, நிறைய பேக் இருக்கான். பூரா உன மாலையை போட்டுக்கிறது, பெரிய போட்டுக்கிறது, எல்லாம் போட்டுக்கிறது எல்லாமே பேக் தான். கண்டிப்பா உங்களை வந்து கல்வின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா சமூக இங்க வர்றவங்க எல்லாருமே கல்வி. இப்ப இந்த கல்வி அவதாரம்ங்கிறது வந்து மகாவிஷ்ணுவோடைய இறுதி அவதாரம் சொல்லுங்க. தம்பி ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. கல்கி அவதாரம்னு சொன்னால் நான் ஒரு வார்த்தை இங்கிருந்து சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த வார்த்தை பிரபஞ்சத்தை போய் கலந்து அங்கங்கே ஒரு சிலரை சொல்ல வைக்கும். இங்கே வந்து வீலெல்லாம் வேண்டியதில்லை. கிருஷ்ணாவர சக்கரம் வந்த மாதிரி வேண்டியதில்லை. அது வில்லு வேண்டியதில்லை. ராமாவரத்தில் இருக்கிற மாதிரி சொல்லு தான் வில்லு. இப்போ நினைவாற்றல், நினைவு கஷ்டமாக போகும். இது அதான் போயிட்டு இருக்குது, அதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு என்னதை போய் போட்டு சாமி வரத்துக்கு ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறேன். வேற ஒன்று இல்லை. யாராவது அரசு வந்து மத்திய அரசு உங்கள்கிட்ட வந்து இதுக்கான தீர்வு என்ன தீர்வு சொல்லுவீங்க? அளவாக சொல்லுவேன். அவங்க வரும்போது எனக்கு உத்தரவாக சொல்லுவேன். வராமல் சொல்ல மாட்டேன். வராமல் வந்து கேட்டால் தானே எப்படி எதுக்காக என்ன கேட்கணும்னு சொல்லுவோம். அவன் கடவுள், அவனே கடவுள் ஆக்கிட்டு அவனவரே இந்த இயற்கை தீர்வு அரசாங்கத்தினால இது முடிக்கும். தம்பி அரசாங்கத்தால் ஒரு காலம் கூட முடியாது, எந்த காலத்தையும் முடியாது. ஏன்னா இந்த மக்களுக்கு அந்த நேரம் வரும்போது நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி உடைய ஆளுகள் வரும்போது இந்த நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, இந்த நாட்டுக்கு வந்து இந்த தேசத்தினுடைய ஆன்மீக புரட்சி, அருள் புரட்சி உலகில் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது. அருளாட்சி இடக்கூடிய காலகட்டங்கள் இருக்கு. அருளாட்சி செய்ய நாம் சாமியார் கிடையாது, சும்மா அந்த மடாதிபதி கிடையாது. இது ஆன்மீகம் அரசியலும் சேர்ந்து ஒரே கொடை, ஒரே கொடி, ஒரே நாற்காலி, ஒரே தேசம், ஒரே மொழி, தமிழ் மொழி, உலகம் பூரா. நான் யாரையும் குற்றச்சாட்டு சொல்லலை. இருக்கிற பிரச்சனை சமாளிக்க முடியல. நீ வந்து கேட்குற ஒருத்தனை வந்து கேட்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறியாமலாம் நிறைய பேர் கேட்குறான். அறிஞ்சு கேட்கக்கூடிய நம்பர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அறிய வச்சா புரிய மாட்டேன். எனக்கு புத்தி சொல்கிறான். எது முதல்ல என்ன யார் உங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட தோட்டத்தை தெரிஞ்சுக்கோட்டா. நான் சொல்லக்கூடிய பெருமையா எல்லா பேரும் எங்கே போலாம் கேட்பான். சாமி உங்களுக்கு வயசு ஒரு 20 இருக்குமா இல்லை 19 இருக்குமா? இல்லை நானே முதல்ல இதனை எப்படி இளமையாக இருக்கீங்க சொல்லு. இல்லை சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கிறோம். இதே மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டுக்கோ. 40 வயசு 50 வயசை பற்றி என்ன பாருக்கு? வாழ்க்கையில் உலகத்தில் வாழ்கிறோம், பிறக்கிறோம். பிறவின்னு இருந்தால் இறப்புன்னு இருக்க தான் செய்யுது. எது அந்த இறப்பை நிறுத்தவும் முடியும். அந்த அளவுக்கு அவன் வந்து பக்குவம் அடைய முடியாது. அவன் உடல் பாகம் பக்குவப்படுத்த முடியாது. எது
அடிக்கடி என்னை வந்து பார்த்தாலும் சார்ஜ் கிடைக்கும். சார்ஜ் இந்த ரேடியேஷன் பவர், இந்த ரேடியேஷன் பவர் காஸ்மிக் எனர்ஜிமா. அது காஸ்மிக் எனர்ஜி ரேடியேஷன் அந்த மாதிரிலாம் நிறையா உணர்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா கல்கி அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு வர்றாங்க, மகான் வர்றாரு. ஒரு கல்கியை நிறைய எழுதி வச்சுருக்காங்க, புராண அடையாளத்தோடு இருக்கேன். கல்கி அப்படின்னு சொன்னால் அவருக்கு புராணத்தை எடுத்து நீ ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வா, நீ ஓலைச்சுடி எடுத்துகிட்டு வா. ஓலைச்சுடி இவனுக்கு வச்சுருக்க பிராடு ஓலைச்சுடி கிடையாது. ஒரிஜினல் தீர்க்க தரிசனம் காக்கப்ப ஜென்ரலேருந்து இடைக்காலிலிருந்து தஞ்சாவூர் கல்வெட்டு கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்து கிடையாது. இது எந்த இடத்துல வருவார்? இந்தியாவின் தென்மேற்கு இருப்பார். அவருடைய பிறப்பின் ரகசியம் எங்கேன்னு கேட்டீங்கன்னா மதுரை மண். அதான் ஆதி தமிழ், அதான் பாண்டியர்களை தோண்டியிருக்காங்க. புரிஞ்சா? அதான் ஆராய்ச்சியில் நிறைய எழுதி. அப்போ அற்ப ஆசை என்பது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பேராசையில் தெரிகிறவன் பதவி ஆசை தெரிகிறவன் எப்படி என்கிட்ட வந்து கேட்பான்? உலகத்தை லீட் பண்ண வந்திருக்கேன், உலகத்தையும் லீட் பண்ண வந்திருக்கேன். ஒரு லோகம் இல்லை, ஸ்ரீலோக சக்கரவர்த்தி நான். என்னென்ன கிண்டல் கேள்வி என்னங்கிற மனுஷங்கிட்ட அகம்பாவம் நிறைய ஆகி போச்சு. மனுஷங்கிட்ட அகம்பாவம், பொறாமை, ஆணவம் நிறைய பூந்து போச்சு. ஆனால் அங்கங்கே இயற்கை சீட்டு அடிச்சு செகண்ட் கணக்கு அடிக்குது. எப்படி கோயம்புத்தூர் அழியும் வாழ்ந்து அழியுமா? அப்போ நான் சொல்ல நடந்துட்டு தான் இருக்கு. ஆரம்பத்துலேருந்து தம்பி நடந்துட்டு தான் இருக்கு. சொன்னதுனால மக்கள் வீதியடைய நிலைமை. வீதியா? ஏப்பா நான் சொல்லி எத்தனை வரைக்கும் இன்றைக்கி சயின்டிஸ்ட் விஞ்ஞானம் சொல்லிட்டு இருக்கான். நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், உலக நாட்டுக்கு 32 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்தை என்னென்ன நடக்க போனால் அவங்க போர்டு போய் பாருங்கள், அந்த எழுதி போட்டிருக்காங்க. மக்கள் என்ன செய்யணும்? எது? மக்கள் நல்லவனாய் மாறினால் தப்பிப்பார். எது? மக்கள் நல்லவனாய் மாறினால் தப்பிப்பான். திருத்த முடியாது, எவன் திருந்த மாட்டான். அவன் சொல்ல நாளைக்கு அழிய போகிறேன், இன்றைக்கி என்ன அட்றாங்கிறானே, நாளைக்கு அழிய போகிறேன் அடியை என்னென்னு அடிச்சுக்கலாங்கிறான். திருந்தலாங்கிற எண்ணம் இல்லையே. நாளைக்கு அழிய போகிறோம்ப்பா, இருக்கிறது என்னப்பா பண்ண போகிறோம்? பணத்தை கொண்டு போய் குப்பையை கொண்டு போய் மூட்டையாக கொண்டு போய் கடலுக்கடியிலையும் பாத்ரூமுக்குள்ளேயும் எது தேவையில்லாத பேங்கில் வெளிநாட்டில் கொண்டு இருக்கிற மாதிரி சம்பாதிச்சு வெளிநாட்டில் போட்டு வச்சுருக்கான். பணத்தை கொண்டு கோடி, எத்தனை கோடி வெளியே சொன்னால் அவங்க செத்து போயிடுவானுங்க. எது எனக்கு தெரியும் எங்கெங்கே எவ்வளோ பணம் இருக்குது, எங்கெங்கே வேகம் வச்சுருக்கான். எது தம்பி, எங்கெங்கே எந்தெந்த இடத்துல எங்கெங்கே பணம் இருக்கிறது? வாணி எந்த பணம்? அரசியல்வாதி எல்லாரும் பணம் இருக்கு. எத்தனை வித கவர்மெண்ட் அதிகாரிகளுடைய பணம், இந்த அரசியல்வாதிகளுடைய பணம் இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு. இதெல்லாம் பதுக்கி வச்சு மனுஷன் வாழ்வதற்கு இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ கற்றுக்குன்னு பகவானுடைய வழிகாட்டுறார். அளவுக்கு மீறி அமிர்தமும் நஞ்சினார். ஏழைகளுக்கு தர்மம் செய்வது, இருக்கிற பணத்தை எடுத்து விட்டா தப்பிக்கும். தன்னுடைய சுயத்துக்காக நம்முடைய அது மதவாதிகள் ஒழியணும், ஜாதியவாதிகள் ஒழியணும். இது